பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு குருவானவர் கிறிஸ்துவின் தலைமைத்துவத்தை பிரதிநிதிப்படுத்துகிறார் திரு அவையிலே. அவர் திருப்பலியின் பொழுது அணுகின்ற அந்த உடை, அந்த ஒவ்வொரு உடையும் அந்த கயிறு அனைத்துமே நிறைய அர்த்தங்களை கொண்டிருக்கின்றன. அது ஒவ்வொன்றாக பார்க்கின்ற பொழுது முதலிலே அவர் வெண்ணிற ஆடை அணிகிறார். அது அவருடைய தூய்மையை குறிக்கிறது. அதன் பிறகு இடையிலே ஒரு கயிறை கட்டுகிறார். அது அவருடைய கற்பை குறிக்கின்றது. அதன் மீது தோல் பட்டை, அந்த புனிதமான அந்த பட்டையை அணிகின்றார். அது திரு அவை அவர் கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தை குறிக்கிறது. அருட்சாதங்களை நிறைவேற்றுவதற்கும் திரு அவையை வழிநடத்துவதற்கும் திருச்சபையால் அதிகாரம் கொடுக்கப்பட்டவராக குரு இருக்கின்றார். இவற்றுக்கெல்லாம் கடந்ததாக, இவற்றுக்கெல்லாம் மேல் போர்த்தப்படுவதாக ஒரு பெரிய திருப்பலி உடையை அவர் அணிகின்றார். அதற்கு என்ன அர்த்தம் என்றால் அன்பு. கிறிஸ்துவின் அன்பை அணிந்தவராக குருவானவர் இருக்கின்றார். எல்லாவற்றையும் கடந்து ஒரு குருவானவர் கிறிஸ்துவின் தலைமையை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்றால், தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை அன்பு செய்ய வேண்டும். அன்புக்குரிய இன்று பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிறாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இறையழுத்தல் ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகெங்கிலும் இன்று இறையழுத்தலின் நாளாக கொண்டாடப்படுகின்றது. எனவே இந்த அழகிய நாளிலே நமக்காக ஒரு அற்புதமான நற்செய்தி பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் தலைமைத்துவம், அவர் எப்படி ஒரு தலைவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றால், ஒரு ஆயனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை ஒரு ஆயரோடு ஒப்பிட்டு தன்னுடைய தலைமைத்துவத்தை அவர் விளக்குகின்றார் தன்னை பின்பற்றி வரக்கூடிய மக்களுக்கு. அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல ஆயன் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டுமெனில், பாலஸ்தீன அந்த பகுதிகளிலே ஆயர்கள் எப்படி இருந்தார்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆயர் தன்னுடைய மந்தையை அறிந்திருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். எப்படி ஒரு ஆயர் தன்னுடைய மந்தையை அறிந்திருக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது, தனக்கு சொந்தமான ஆடுகளை வைத்திருக்கின்ற ஒரு ஆயர் தான் பிறந்ததிலிருந்தே அந்த ஆடுகளோடு இருப்பார். அந்த ஒரு வயதின் அந்த ஆடு மேய்க்கின்ற ஒரு பருவத்தை அடைகின்ற பொழுது ஆடுகளுக்கு அவர் பொறுப்பாக ஒப்படைக்கப்படுவார். எனவே அவர் சிறு வயதிலிருந்தே அந்த ஆடுகளோடு இருப்பதால் அந்த ஆடுகள் மீது ஒரு பற்று, அந்த ஆடுகளின் தேவைகளை அறிந்திருப்பவராக அவர் இருக்கின்றார். ஆனால் நாம் கூலிக்கு ஒருவரை அமர்த்துகின்ற பொழுது அவர் இடையில் வருகின்றவராக இருக்கின்றார். அந்த ஆடுகள் மீது அவருக்கு பற்றும் இருக்காது, அந்த ஆடுகளை பற்றி அவருக்கு கவலையும் இருக்காது. எனவேதான் ஆண்டவர் இயேசு ஆடுகளை ஒரு நல்ல ஆயன் அறிந்திருக்கிறார் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல் ஒரு நல்ல ஆயர் சாவு அல்லது மிகப்பெரிய ஆபத்துகளிலிருந்து தன்னுடைய மந்தையை பாதுகாக்க வேண்டும். நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், சவுல் அரசராக ஏற்படுத்தப்பட்ட பொழுது நிறைய நேரங்களில் சவுல் தன்னுடைய மக்களை, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களை பாதுகாக்க தவறினார். ஆனால் தாவீதை பாருங்கள், தாவீதுக்கு அந்த அனுபவம் இருந்தது. அவர் ஆடு மேய்க்கும் சிறுவனாக இருந்த பொழுதே சிங்கங்களின் வாயிலிருந்து தன்னுடைய மந்தையை அவர் காத்தவராக இருக்கின்றார். எனவேதான் அவர் மிகச்சிறந்த ஒரு அரசராக இஸ்ரேல் மக்களுக்கு இருந்தார். எனவே ஆயர் ஆபத்துகளிலிருந்து தன்னுடைய மந்தையை காக்கின்றவராக இருக்க வேண்டும். இவை இரண்டுமே ஒரு ஆயர் செய்ய வேண்டுமெனில் அந்த ஆடுகளின் மீது அவருக்கு அன்பு இருக்க வேண்டும். அதனவேதான் நாம் முதலிலே பார்த்தோம், குருவானவர் கிறிஸ்துவின் அன்பை போர்த்தி கொண்டு திரு அவையை வழிநடத்துகின்றார். அன்புதான் ஒரு கருவியாக, கோலாக இருந்து வழிநடத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, இப்படி ஆண்டவர் இயேசு நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவருடைய கனவு என்ன, அவர் எதற்காக இதெல்லாம் செய்கின்றார் என்றால், நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் திரு அவைக்கு வெளியேறக்கூடிய மக்களையும் அவர் கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் எங்களுக்கு மட்டும் என்ற அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப மோசமானதான ஒரு மனநிலையாக இருக்கின்றது. இஸ்ரேல் மக்களுக்குமே அந்த மனநிலை இருந்தது. இந்த கடவுள் எங்களுக்குத்தான், இந்த மீட்பு எங்களுக்குத்தான், நாங்கள் தான் மீட்கப்பட்டவர்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கும் இருந்தது. அந்த ஒரு மனநிலையை நாம் அதை விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கடவுளுடைய அன்புக்கு
நாம் தடைப்படுவதாக இருக்கக்கூடாது. நாம் ஒருவேளை இது எங்களுக்கு மட்டும்தான் என்று நாம் நினைத்தோம் என்றால் கடவுளுடைய அன்புக்கும் மீட்புக்கும் நாம் எல்லை வகுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த அதிகாரம் நமக்கு கிடையாது. கடவுளின் அன்பு பரந்ததாக இருக்கின்றது, எல்லையற்ற அன்பாக இருக்கின்றது. அவருடைய மீட்பும் அப்படித்தான் இருக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்விலும், கிறிஸ்து வாழ்விலும் சரி, விசுவாச வாழ்விலும் சரி, நாம் எல்லோரையும் அரவணைத்து போகின்றவர்களாக, எல்லோரையும் கடவுளின் பிள்ளைகளாக, சகோதர சகோதரர்களாக இருக்கின்றவர்களாக கருதி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இயேசுவை சார்ந்தவர்களாக இருக்க முடியும். அப்பொழுதுதான் அவருடைய அன்பை நாம் உண்மையாக சுவைக்கின்றவர்களாக இருக்க முடியும். எனவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சாவினால் நமக்கு பெற்றுக் கொடுத்த அந்த கொடை இதுதான். நாம் ஒரே தந்தையின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒரே ஆயருடைய மந்தைகளாகவும் வாழ முடியும். அன்புக்குரியவர்களே, மேலும் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு இவற்றையெல்லாம் செய்கின்ற பொழுது மனமுவந்து செய்கின்றவராக இருக்கின்றார். தந்தையின் விருப்பம் தன் மீது திணிக்கப்பட்டுள்ளது, எனவே நான் செய்ய வேண்டும் என்று செய்யாமல் மனமுவந்து தன்னுடைய வாழ்வை நமக்காக கையளித்தவராக இருக்கின்றார். எனவே இந்த நற்செய்தி பகுதியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், முதலிலே நாம் இந்த திரு அவையின் நல்ல ஒரு தலைமைத்துவம் வேண்டும் என்று நாம் ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே கிறிஸ்துவின் தலைமை வகிப்பவர்களோடு நாம் சேர்ந்து ஒத்துழைத்து வாழ வேண்டும். அவர்களுக்கு தொல்லை கொடுப்பவர்களாக இருக்கக்கூடாது. அதைத் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது நாம் நம்முடைய ஆயரை அறிந்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நம்முடைய ஆயரை நாம் அறிய முடியும், இயேசுவை எப்படி அறிந்து கொள்வது என்று பார்க்கின்ற பொழுது யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே அழகாக கூறுகிறார், அன்பு செய்பவர்கள் தான் கடவுளை அறிந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவர் தன்னுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் நான் கடவுளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார், அவர் பொய்யர் என்று யோவான் கூறுகிறார். எனவே நாம் அன்பு செய்பவர்களாக இருக்க வேண்டும். இயேசு அன்பினால் அன்புள்ள ஆயராக நமக்கு இருக்கின்றார். நாமும் அன்புள்ள மந்தைகளாக இருக்கின்ற பொழுதுதான் நாம் நம்முடைய ஆயரை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு என்ற அந்த கண்ணாடியின் வழியாகத்தான் கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்ள முடியும், அவருடைய தியாகங்களை அறிந்து கொள்ள முடியும். எனவே அன்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் வாழ்கின்ற பொழுது அன்புள்ளவர்களாக கிறிஸ்துவின் தலைமைத்துவத்தை நாம் ஏற்று வாழ்கின்ற பொழுது நாம் நல்ல மந்தைகளாக ஆண்டவர் இயேசுவின் பாதுகாப்பில் இருக்க முடியும். நிறைய நேரங்களில் நமக்கு ஏற்படுகின்ற சாத்தானுடைய தாக்குதலிலிருந்தும் நாம் பாதுகாக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியிலே வருகின்ற அந்த நல்ல ஆயர் இயேசுவிடம் நாம் வரம் கேட்போம். எங்களுடைய திரு அவைக்கு நல்ல இறையழைத்தலையும் நல்ல தலைமைத்துவத்தையும் தாரும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். அதே சமயத்திலே அன்புள்ள மந்தைகளாக நாங்களும் உமக்கு இருக்க வரம் தாரும் இறைவா என்று அவரிடம் தொடர்ந்து ஜெபிப்போம்.